இந்தாங்க. என்னடி இவ்வளவு சூடா கொடுக்குற? இருங்க, ஆத்தி தரேன். கொஞ்சம் கூட சூடு தாங்க முடியல உங்களால. மாமாவால மட்டும் இல்ல அத்தை, உங்க மகனாலேயே சூட தாங்கிக்க முடியாது, சூடான வார்த்தையும் தாங்கிக்க முடியாது. வா அனிதா, என்ன ரொம்ப நாளா காணோம்? உட்கார். எல்லாத்துக்கும் நேரம் காலம் வந்தாதானே மாமா வர முடியும். என்னம்மா நாங்க உனக்கிட்ட நீ ஒண்ணு சொல்ற? ஒண்ணும் இல்ல அத்தை, நீங்க எப்படி இருக்கீங்க? என்னம்மா ஒரு போன் கூட பண்ணாம வந்திருக்க? எங்க அர்ஜுன்? மாமா, என் புருஷன் குழந்தை மாதிரி. அவர் கூட சண்டை போட்டு ரொம்ப காலமாச்சு. இனிமே நான் அவர் கூட சண்டையே போட மாட்டேன். ஏன்னா அவர் என்ன குழந்தை மாதிரி பாத்துக்கிறாரு. அனிதா, ஏன் அத்தை, உங்களுக்கு ஒரு பேர குழந்தை இல்லையேன்னு உங்களுக்கு வருத்தமா இல்லையா? உங்களுக்கு இருக்கிறது ஒரே புள்ள, அவர் தான் உங்களை தாத்தா பாட்டி ஆக்க முடியும். உங்களுக்கு என்ன வேற பொண்ணு இருக்காளா இல்ல பையன் இருக்கானா? சம்பந்தம் இல்லாம பேசுற, ஆனா எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. நான் குழந்தை மாதிரி பேசுறது உங்களுக்கு புரியல? ஏதோ சொல்ல வர, அது மட்டும் புரியுது. மாமா, உங்களுக்கு பொண்ணு இல்ல, நான் உங்க பொண்ணா நான் மட்டும் இந்த வீட்டுக்கு வந்துடுறேனே. அனிதா என்னம்மா பேசுற? அப்ப உன் புருஷன் எங்க போவான்? என் வீட்ல அவர் புது பொண்டாட்டியோட. நீ பேசுறத பார்த்தா எனக்கு பயம் அதிகமாகுதுமா. ஆர் யூ ஆல்ரைட்? மாமா, நான் தெளிவா இருக்கேன். கணவன் மனைவிய குடும்பம் நடத்தும் போது கணவனால மனைவிக்கும் மனைவியால கணவனுக்கும் பெருமை வரணும், பேர் சேரணும். அப்படித்தானே நீங்க 2 பேரும் வாழ்ந்துட்டு இருக்கீங்க, உங்க வம்சத்தையும் வளர்த்தீங்க. ஆனா என் குடும்பம் என்னோடவே பட்டு போயிடும் போல இருக்க. நான் பண்ண தப்பால, நான் சாப்பிட்ட மாத்திரையால எனக்கு குழந்தையே பிறக்காதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. இந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருந்தும் வெளியே சொல்லல. ஆனா இன்னைக்கு அந்த அபிராமி என்ன மலடின்னு சொல்லி என் புருஷனை அவமானப்படுத்திருக்கா. அந்த வேதனையோட வீட்டுக்கு வந்தவர நேத்து போட ஆபீஸ்க்கு போல. ராத்திரி முழுக்க அவர் வேதனைப்படுறத பார்க்கும்போது எனக்கும் தூக்கம் வரல. யோசிச்சேன், ஆரம்பத்துல இருந்தே நான் ஆசைப்பட்டேங்கிறதுக்காக அவருக்கு பிடிச்ச பொண்ணு எனக்காக அவர் விட்டு கொடுத்தாரு. எனக்காக அவர் வேலையும் விட்டுட்டாரு. ஏன் உங்களை கூட எனக்காக அவர் பிரிஞ்சு வந்தாரு. இப்படி எனக்காக அவர் எல்லாமே பண்ணாரு. ஆனா இப்ப அவருக்காக நான் பண்ண போறது அவருக்கு 2ஆம் கல்யாணம். அந்த பொம்மை கொஞ்சம் எடுத்து போடுங்க, நான் ரெடி ஆகணும்ல. எந்தடா அழுவாதானே? ஓகே, இன்னும் என்னடா? இந்த பொம்மையை வச்சுக்கோ. ரோஹிணி, குழந்தை எதுக்கு அழறான்னு பாருமா. அந்த பாக்குறேன் அத்தை. ரோஹிணி, என்ன குழந்தை உடம்பு அனலா கொதிக்குது? சீக்கிரம் வா. சொல்லுண்டா, உடம்பு எப்படி அனலா கொதிக்குது? ஆமா, ஐயோ அனலா கொதிக்குதே. சரிம்மா, அதான் அழுதுகிட்டே இருக்கானா? சரி, மாத்திரை ஏதாவது இருக்கா? மாத்திரை எல்லாம் எதுவும் வேண்டாங்க. நம்ம போற வழியில சைல்ட் ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட காட்டிட்டு அப்புறம் ஆபீஸ் போலாம். சரி. அழாதுற கண்ணா, அம்மா இருக்கேல்ல, செல்லம்.
அழக்கூடாது. சரி சரி சரிம்மா, அழாதடா சொல்லும். அழாதம்மா அழாதம்மா. சரி 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 சரி. சரி. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. அழாதடா சொல்லும். நெருப்பா கொதிக்குது. அழுதுகிட்டே இருக்கா வேற. ஐயோ சரிம்மா சரிம்மா. சரிம்மா, மாத்திரை வேணாம், ஹாஸ்பிட்டல் வேண்டாம். என்னத்த சொல்றீங்க? எல்லா வைத்தியத்திலும் சிறந்த வைத்தியம் பாட்டி வைத்தியம் தான். நான் அம்மா பாக்குறேன். என்னம்மா சொல்ற? உனக்கு என்ன தெரியும் இல்லப்பா. வைத்தியம்? ஏன்பா உங்களெல்லாம் விளக்கும் போது உங்களுக்கு வந்து ஜுரம் ஜலதோஷம் இதெல்லாம் நான் வைத்தியம் பார்த்து தான்ப்பா போச்சு. இதெல்லாம் உனக்கு எங்க தெரிய போகுது? ஒண்ணும் இல்லடா, ஒண்ணும் இல்ல. என் பேரனை நான் பாத்துக்கிறேன். இது சாதாரண ஜுரமா? திருமண் கட்டியை நல்லா குழைச்சு தடவுனா ஜுரம் அரை மணி நேரத்துல பறந்துடும். நீங்க உங்க வேலையை பாருங்க, நான் என் பேரனை பாத்துக்கிறேன். அது இல்லம்மா. நீங்க கவலைப்படாம வேலை கிளம்புங்க. என் பேரனை பாத்துக்க என்னால முடியும். அத்தை எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அத்தை. ஒரு பயமும் வேண்டாமா, நீங்க கிளம்புங்க. அப்படியே நான் பார்த்த வைத்தியத்துல சரியாகலன்னா நானே டாக்டர் கூட்டிட்டு போறேன். போதுமா? டேய் குட்டி, உங்க அப்பா அம்மாவை வேலைக்கு போக சொல்லு. பாட்டி பாத்துக்கிறேன்னு சொல்லு. கிளம்புங்க, வாங்க வாங்க, சீக்கிரமா கிளம்புங்க. அழக்கூடாதுடா, பாட்டி இருக்கேன்ல. வா வா வா, நம்ம கீழே போலாமா? வா. என் செல்லம்ல, என் பட்டு தானே, அழக்கூடாதுன்னு. வா வா வா. பாட்டி சொன்னா கேட்கணும், அழக்கூடாது. அழக்கூடாது, சரியா? அழக்கூடாதுப்பா. அத்தை குழந்தை ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. கவலைப்படாதம்மா, நான் பாத்துக்கிறேன். அம்மா ஆ? ஏதாவது அர்ஜென்ட்னா எனக்கு ஃபோன் பண்ணு. சரிப்பா. வரேன். வரேன்டா செல்லம். கவலைப்படாம போயிடுவாங்க. அச்சோ, அழக்கூடாதுடா. கோவிந்த சம்சாரம் எங்கேயாவது வேலைக்காரியா இருப்பாங்களோ? நிச்சயமா அப்படி இருக்காது. ஏன் இப்படி சொல்றீங்க? கைதியோட மனைவி எதுக்கு வேலைக்கு போகணும்? கோவிந்தன் கிட்ட நிறைய பணம் இருக்கு, அவகிட்டயும் இருக்கும். இதெல்லாம் அவன் தன் புருஷனை சந்திச்சிருந்தா தானே? ஆமா, அவன் கிராமத்துக்கும் போகல. இப்போ இங்க வந்தவ கண்டிப்பா புருஷனை தேடிதான் சார் வந்திருப்பா. இல்ல அர்ஜுன், புருஷனை தேடி வந்தவ காய்கறி மார்க்கெட், ஷாப்பிங் இப்படின்னு ஏன் வெளியே வரணும்? சார் மார்க்கெட்டா? சார் புருஷனை பார்க்காதனால அவ ஏதாவது ஒரு வீட்டுல வேலைக்கு சேர்ந்திருக்கலாம். அந்த வீட்டுக்கு காய்கறி வாங்க மார்க்கெட்டுக்கு வந்திருக்கலாம் இல்லையா? இருக்கலாம். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம். என்ன? ஆமா அர்ஜுன், கோவிந்தனும் அவன் மனைவியும் சந்திச்சிருக்க மாட்டாங்க. கோவிந்தன் இங்க இருக்கிறது அவன் மனைவிக்கு தெரியாது. அதே மாதிரி மனைவி சென்னைக்கு வந்தது அவனுக்கு தெரியுமா தெரியாதாங்கிறது நமக்கு தெரியாது. மறுபடியும் நீங்க கோவிந்த சம்சாரத்தை எங்கேயாவது பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்க. இது வரைக்கும் நான் உங்களை பார்த்தது இல்லை. பார்த்திருந்தாலாவது உங்களோட சேர்ந்து நானும் உங்களை தேடுவேன். ஓகே அர்ஜுன், சென்னைக்கு வந்தாச்சு. நிச்சயம் அவ மறுபடியும் கண் பார்வையில் படுவா. அப்ப பார்த்துப்போம். ஓகே, நான் கிளம்புறேன். சரி சார்.
என்ன டாக்டர், ரிப்போர்ட்ஸ்லாம் பார்த்துட்டீங்களா? நான் எந்த டாக்டர் கிட்ட டெஸ்ட் எடுத்துட்டாலும் உங்ககிட்ட செகண்ட் ஒப்பீனியன் கேட்டாதான் எனக்கு நிம்மதி. நீங்க கொண்டு வந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன். நானும் செக்அப் பண்ணேன். பிபி கொஞ்சம் அதிகமா இருக்கு. யூ வில் ஹேவ் டு கண்ட்ரோல் இட். என்ன பண்றது டாக்டர்? மனசுல வேதனை இருந்தா எப்படி கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும்? ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ப்ராப்ளம். இருந்தாலும் ஆர்கே பார்த்த இண்டஸ்ட்ரிய நீங்க மட்டும் தனியா பார்க்கிறது ரொம்ப சிரமம் தான். ஏனையோ நீங்க டென்ஷனை குறைச்சிக்கணும். மெடிடேஷன் பண்ணுங்க, யோகா கிளாஸுக்கு போங்க. பிபி நார்மல் ஆகும். ஏன் சொல்றேன்னா, உங்க மாமனார் ஆர்கேவுக்கு அடிக்கடி பிபி இன்க்ரீஸ் ஆகும். ஆசிரமத்துக்கு போயிட்டு வந்ததுல இருந்து இப்ப நார்மலா இருக்காரு. அவர் செக்கப்புக்கு வந்து ரொம்ப நாள் ஆகுது. நானே அவரை போய் பார்க்கணும்னு இருக்கேன். இஃப் யூ டோன்ட் மைண்ட் டாக்டர், எனக்கு பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுக்குறீங்களா? நிம்மதியா வாழறவங்களை பத்தி எனக்கு என்ன கவலை? எக்ஸ்கியூஸ் மீ அபிராமி, இந்த மாதிரி கவலை இல்லைன்னு சொல்றதே ஒரு விதமான கவலை தான். ஹலோ ஹலோ, டாக்டர் ரவிராஜா? எஸ் ஸ்பீக்கிங். டாக்டர், நான் மிஸ்ஸஸ் ரோஹிணி பேசுறேன். ஹலோ ரோகிணி, என்ன விஷயம்? டாக்டர், காலையில நான் ஆபீஸ் கிளம்பும் போது குழந்தைக்கு ரொம்ப ஜுரமா இருந்தது. ரொம்ப அழுதுகிட்டே இருந்தா. ஆமா, சீசன் மாறுதுல்ல, நிறைய குழந்தைங்களுக்கு ஜுரம் வந்துட்டு இருக்கு. அதான் டாக்டர், நான் பேங்க் வந்துட்டதுனால குழந்தை என்னால ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வர முடியல. எங்க அத்தை வருவாங்க, கொஞ்சம் பாத்துக்கிறீங்களா? ஓகே, மிஸ்ஸஸ் ஆர்கே வர்றாங்கல்ல, குழந்தைய நான் பாத்துக்கிறேன். இன்னைக்கு பேச்சு பூரா உங்க ஃபேமிலி பத்தியே இருக்கு. என்ன டாக்டர் சொல்றீங்க? இல்ல, உங்க மாமனார் செக்கப் வந்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்ப பார்த்தா உங்க போனு. டோன்ட் வரி, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூ டாக்டர். ப்ளீஸ் மெடிசன்ஸ் ரெகுலரா எடுத்துக்கங்க. சரி டாக்டர், ஓகே, அப்ப நான் கிளம்புறேன். டேக் கேர். என்ன வேணும்? இது ஆர்கே சார் விடுதானுங்களா? ஆமா. அவரோட பேர குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னாங்களே. ஆமா, அதுக்கு சிஸ்டர், குழந்தையை தூக்குங்க, டெம்பரேச்சர் பார்க்கணும். இருங்க. குழந்தைக்கு ஜுரம் வந்தது உண்மைதான், அதனால அழுதுட்டு இருந்தா. ஜுரம் வந்த உடனே வயிற்று வலி இருந்தது போல இருக்கு. கொஞ்சம் நாமக்கட்டியே குழைச்சு போட்டேன். இப்ப வலி எதுவும் இல்ல, அதனால அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். இல்லம்மா, குழந்தைய பார்க்கணுங்கிறது எங்களுக்கு வந்து ஆர்டர். குழந்தைக்கு உடம்பு சரியா இருக்கா இல்லையா நாங்க பார்த்து முடிவு பண்ணோம். முதல்ல செக் பண்ணிடுறேன். இருங்க, நீங்க நல்லா படிச்சவங்க தானே? நான் தான் குழந்தைக்கு ஒண்ணுமே இல்லைங்கிறேன். நான் உங்களை கூப்பிடவே இல்லையே. நீங்க யார் சொல்லி வந்திருக்கீங்க? நான் தான் அத்தை. நீயா? என்னதான் இருந்தாலும் நீங்க என் மாமியார். என் புருஷனோட குழந்தைக்கு உடம்பு சரியில்லை. பாவம், உடம்பு சரியில்லாத குழந்தைய வச்சுட்டு நீங்க தனியா கஷ்டப்படுவீங்க.
உங்க பெரிய பையனும் புதுசா வந்த மருமகளும் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம ஆபீஸ் கிளம்பிட்டாங்க. உங்களுக்கு டாக்டருக்கு ஃபோன் பண்ண கூட தெரியாது. நீங்க தனியா கஷ்டப்பட வேணாம் தான் நான் இவங்களெல்லாம் ஆம்புலன்ஸ்ல அனுப்பிச்சு வச்சேன். என் பேரை நல்லா இருக்கான், யாரும் பரிதாபப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இருங்க இருங்க அத்தை, இவங்க எல்லாரும் முன்னாடியும் எதுக்கு நமக்குள்ள ஆர்குமெண்ட்ஸ்? டாக்டர்ஸ், நீங்க அவசரத்துக்கு உதவிக்கு வந்ததுக்கு நன்றி. நீங்க கிளம்பலாம். ஓகே மேடம். ஐம் சாரி ஃபார் தி இன்கன்வீனியன்ஸ். சீஃப் டாக்டர் கேட்டேன்னு சொல்லுங்க. அப்புறம் இந்த பில்லை நான் ஹாஸ்பிட்டல்ல வந்து கட்டிக்கிறேன். இட்ஸ் ஆல் ரைட் மேடம். தேங்க்யூ. வரேன் மேடம். தேங்க்யூ. எவ்வளவு தைரியம் இருந்தா நீ ஏன் வீட்டுக்குள்ளே வந்திருப்ப? நான் தைரியமா இருக்கிறதுனால தான் உங்களை உங்க வீட்டை விட்டு அனுப்பிச்சேன். நான் தைரியமா இருக்கிறதுனால தான் தனியா வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் தைரியமா இருக்கிறதுனால தான் உங்க புருஷனை நேருக்கு நேர் பார்த்து ஏன் புருஷன் எனக்கு திருப்பி வேணும்னு கேட்டேன். அதுக்கப்புறம் நீங்க எல்லாரும் பயந்தாங்குழிகளும் சேர்ந்து உங்க பெரிய பையனை ஏன் வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சீங்க. நான் தைரியமா இருக்கிறதுனால தானே அத்தை தனி கொடுத்துன போன உங்க பெரிய பையனையும் மருமகளையும் பயந்து போய் இங்க கூப்பிட்டு வச்சிருக்கீங்க. ஏய் நிறுத்துடி. இப்ப உங்ககிட்ட இருக்கிறது தைரியம் இல்ல, திமிரு, கொழுப்பு. வாழ்க்கையில நீ எந்த சுகத்தையும் அனுபவிக்காம போனதுக்கு காரணம் இந்த திமிரு தாண்டி. பெரியவங்களை பார்த்தா வணங்கணும், மரியாதை பண்ணலைன்னா கூட பரவாயில்ல, அவமரியாதை பண்ணக்கூடாதுன்னு எனக்கு எங்க அம்மா அப்பா சொல்லி கொடுத்துருக்காங்க. பிச்சைக்காரிய கூட கௌரவமா நடத்தணும். அதான் நான் உன்னை இங்க நிக்க வச்சு பேசிட்டு இருக்கேன். அப்ப என்ன பிச்சைக்காரிங்கிறீங்களா? ஆமா, நீ பிச்சைக்காரிதான். யார் எதுக்கு கையேந்தினாலும் அது பிச்சைதான். நீயே எழுந்த உன் புருஷனை இப்ப பிச்சை கேக்குற. மாய மந்திரம் பண்ண மாதிரி என் மகன் அவன் வீட்டுல பாக்குற, ரோட்ல பாக்குற. இப்போ நீ என் வீடு தேடி வந்து அம்மா தாயே என் புருஷனை பிச்சை போடுன்னு கேக்குற. நீ கேக்குறது அதிகார பிச்சைன்னு நீ நினைக்கிற. இந்த உருட்டல் மிரட்டல் எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. என் புருஷனோட பெருந்தன்மையே கோழைத்தனம் நினைக்காத. நீ அடைஞ்ச காசு பண்ண உங்ககிட்ட தானே இருக்கு. அதை வச்சு 4 வேளை நல்லா சாப்பிடு, சந்தோஷமா இரு. போ. திரும்ப இந்த சித்து வேலையில என்கிட்ட வச்சுக்கிட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். ஓ, கையால பேசுவீங்களோ? உங்க குடும்பத்துக்கு நான் எவ்வளவோ அழைச்சிருக்கேன், அதுக்கெல்லாம் நன்றியே இல்ல. நீயும் உன் நன்றியும். நீ ஒரு நன்றி கெட்டவ, உங்க அப்பா ஒரு நன்றி கெட்டவ, உன் குடும்பமே நன்றி கெட்ட குடும்பம். நீ நன்றியை பத்தி பேசுறியா? ஏதோ எங்க பழக்க தோஷத்தினால உன் தம்பி கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வர. இப்ப நீயா போறியா இல்ல மறுபடியும் போலீஸ் வந்து விசாரிக்கணுமா? இப்ப நான் போறேன். ஆனா கண்டிப்பா மறுபடியும் வருவேன் அத்தை.